அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாக்கை பற்றியும் நம்ம கொரட்டை விடுறத பற்றியும் பயிற்சிகளை பற்றியும் முன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதனால் இப்போ காது, அதாவது காதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காது பாருங்கள், இதில் எல்லா உறுப்புகளும் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளோட பாயிண்ட்டு இந்த காதில் இருக்குதுங்க. சரிங்களா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கேட்கும் திறன் உடையது இந்த காது. சரிங்களா? கேட்கும் திறன் உடையது இந்த காது. ஏதாவது நம்ம பட்சு வச்சு குடஞ்சாலோ, அல்ல குச்சி வச்சு குடஞ்சாலோ, ஹேர்பின் வச்சு குடஞ்சாலோ, அந்த காது ஓல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஓட்டை, அதில் முன்னாடி மென்மைத்தன்மை வாய்ந்த ஒரு ஜவ்வு இருக்குதுங்க. அந்த ஜவ்வு இறைவனால் படைக்கப்பட்டது. என்னென்னா, எதுனாலும் உள்ளே போகாத அளவுக்கு, அந்த ஓட்டைக்குள்ளே போகாத அளவுக்கு மென்மையான தன்மை வாய்ந்த ஒரு ஜவ்வு கடவுள் அமைச்சிருக்கிறாருங்க. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த காதுக்குள்ளே பட்சை வச்சு அப்படியே க்ளீன் செய்கிறது, கண்டதையெல்லாம் வச்சு க்ளீன் செய்கிறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. சரியா? நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? காதில் வந்து எதையும் வச்சு குடையக்கூடாது. மென்மையான சின்ன காட்டன் துணியில் வச்சு நம்ம காதை குறுகுறுன்னு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நம்ம குளிக்கும் போதா தண்ணி காதுக்குள்ளே போனாலும் காதை நம்ம இங்கே பாருங்கள், இந்த காதை அடைச்சிக்கிட்டு, இந்த காது இருக்குதுங்களா, மேல் பாகம், மேல் பாகத்தில் இந்த மாதிரி வச்சு சாய்ச்சி இப்படி இழுத்து ஒரு 10 முறை ஆட்டணுங்க. இப்படி ஆட்டும்போது அந்த உள்ளே குளிக்கும்போது போன தண்ணீர் அப்படியே வெதுன்னு வெளியே வர்றதை நம்ம கண் கூட பார்க்கலாங்க. தேவையில்லாமல் தண்ணி காதுக்குள்ளே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி பச்சை வச்சு குடையிறது, கோழி இறகு வச்சு குடையிறது, ஹேர்பின் வச்சு குடையிறது, கண்ட குச்சிகளை வச்சு குடையிறது, அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது வந்து காது வந்து நம்மளுக்கு காது கேட்கலின்னா ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கள். நம்ம வெளியில் எங்கேயாலும் போகிறோம், வண்டியில் போகிறோம், பைக்கில் போகிறோம், காரு ஆரன் அடிப்பாங்க, அந்த ஆரன் சத்தம் கூட நம்மளுக்கு காதுக்கு கேட்காம நம்ம ஆக்சிடெண்டெல்லாம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காதை நல்ல முறையாக பாதுகாக்கணுங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த இதில் வந்து எல்லா வர்ம பாயிண்ட்டும் இருக்குங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு காலை மாலை இருமுறையாவது இந்த 2 கைகளையும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பாட்டிமார்கள் எல்லாம் இந்த காதிலிருந்து மேலே வரையிலும் பாருங்கள் பேர் இருக்குதுங்க. கொப்பு, அல்லத்தட்டை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். வரிசையில் எங்கள் அம்மாலாம் அந்த காதில் அப்படி நகை போட்டிருந்தாங்க. இப்படி லைனாக ஓட்டை போட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. அந்த காலத்தில் வர்மா பாயிண்ட்டு தாங்க அதெல்லாம். அவங்க சும்மா காது குத்தில் அந்த நகைகளை பேர் வச்சு தட்டை போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இதில் எல்லாமே பாயிண்ட்டு, வர்மா பாயிண்ட்டு. நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இந்த காதில் உள்ள உறுப்புகளுக்கும் நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் பாயிண்ட் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு இருமுறையாவது இப்படி கையை சமயம் இருக்கிறப்ப நல்லா நல்லா இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, இப்படி நல்லா அழுத்தம் கொடுக்கணுங்க. அழுத்தம் கொடுக்க நல்லா இங்கே பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த காதுக்கு போகிற நரம்பு இருக்குது இல்லைங்களா, இப்படி 2 கைகளையும் இப்படி வச்சுக்குங்க. நல்லா பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள், மென்மையான நரம்பு இருக்குதுங்க இந்த காதோரம் சைடில் பாருங்கள். இப்படி மென்மையாக இப்படி அழுத்தம் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் எண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம். அதே மாதிரி நல்லா இந்த பாருங்கள், இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோதுருக்குதோ அந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள். கீழேருந்து வந்தாலும் சரி, மேலேருந்து வந்தாலும் சரி, 1 by 1 ஸ்டெப்பாக செய்யணுங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 அப்படின்னு ஒரு கீழேருந்து மேலேருந்து கீழே அந்த மாதிரி செய்யணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கேட்கும் திறன் அதிகரித்து காது வந்து இரைச்சல் சத்தம் இல்லாமல்
காது அடைப்புங்கிறோம், எனக்கு காது என்னமோ செய்யுது, இருக்க காது கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் சிலருக்கு இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த பயிற்சிகளை செய்யும்போது எல்லா உறுப்புகளுக்கும் பயிற்சி இருக்குது. அது மாதிரி காதுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை செய்து வரும்போது நம் செவித்திறன் அதிகரிக்கும், நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். செவுரு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி காது இருந்தால் தாங்க பல விஷயங்களை கேட்குறதுக்கும், நம்ம பேசும்போது அவங்க என்ன பதில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம முன்னுரிமையாக எடுத்துக்கிட்டு என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக நீங்கள் உட்காந்து இந்த காது பயிற்சிகளை நீங்கள் செய்து வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நம் வாழ்வில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், நம் செவித்திறன் அதிகரிப்பதற்கும், செவியில் உள்ள நரம்புகளும் தசைகளும் சீராக அமைவதற்கும் இந்த பயிற்சியை செய்யும்போது உங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க. அது மாதிரி முன்னொரு வீடியோவில் நாக்கை பற்றியும் கொரட்டை சப்தம் வர்றதை பற்றியும் அதுக்குள்ள பயிற்சிகளை பற்றியும் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்து உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.